உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே
மூலமாக கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த பாடலை நம்ம உற்சாகமாய் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தெரிந்த ஒரு பாடல். இந்த கால வேளையில நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும், கூடாத காரியம் ஒன்றே இல்லை என்று சொல்லி நல்லா உற்சாகமாய் பாடலாம். கூடுமே, எல்லா கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் பேரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா, உம் பேரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா,
தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லா கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லா கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லா கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லா கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழ ஒரு நாளே போதும், ஒரு நாளே போதும். நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் நீரையை வைத்தவர் நீர், அதுக்குள்ளம் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் நீரையை வைத்தவர் நீர், அதுக்குள்ளம் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதம் அசையாதையா, உமையன்றி அணுவேதம் அசையாதையா. உம் துணைவென்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணைவென்றி உயிர் வாழ முடியாதையா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா.
போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவென்றி மகிழ்வேது தேவா. Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீ பேசும். இயேசு உம்மை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். நான் ஒரு செய்தி எடுக்கலை. ஆவியானவர் நீர் என்ன பேசுகிறீ அதை பேசணும்னு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஆண்டவர் பேசுவார். ஆமென். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 8:5. இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. இல்லையே, 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரி. சரி, நல்லா கவனிங்க. அந்த டிவியில் கூட இருக்குது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவரே ஜனங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு கேட்க. நேற்று ராத்திரி தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் காட்டினார். இதை நீ சொல்லு அப்படின்னார். எனக்கு இதை பற்றி என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, நீ சொல்லு, நான் பேசுவேன்டார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். Those who live according to the flesh set their minds on the things of the flesh, but those who live according to the spirit, the things of the spirit. அப்படின்னா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்கிறது? மாம்சத்தையே சிந்தித்து கொண்டிருந்தாக்கா அவங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு சிந்தை, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? உன்னை என்னை ஆண்டவர் இந்த உலகத்தில் நல்லா சுகபோகமாக வாழணுன்றதுக்காக தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அதுக்காக தெரிஞ்சார். சும்மா சொல்லுங்களேன்,
வேதம் சொல்லுது சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் எப்படி செத்தவங்க? உயிரோடே செத்து போனவன். சுகபோகமாக வாழறதுக்காக ஒன்று என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. எப்போ பார்த்தாலும் மாம்சத்தையே பிரியப்படுத்த வேண்டும். எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேண்டும். அவங்களாம் எப்படி இருக்காங்க, இப்படி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நான் இப்படி இல்லையே. இதையே சிந்தித்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு பெயர் என்னது? மாம்சத்துக்கு உரியவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எதாவது சாதிக்கணும், இந்த உலகத்தில் இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும் அப்படின்னு உலகத்தையே குறித்து சிந்தித்து 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 இருந்தால் அவங்க மாம்சத்துக்குரியவர்கள். ஆனால் ஆவியின் சிந்தை யாருக்கு வரும்னா ஆவியின்படி நடக்கிறவர்கள். இப்போ 2 பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுவேன் இன்றைக்கி. உங்களுக்கு சரியான நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. எல்லாம் பசி எடுக்குது, ஐயோ காயில் ஒன்றுமே இல்லையே, எரியுது வயிறு, அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் நிலைமை எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆடுகளுடைய நிலைமையை அறிந்து தான் மேய்ப்பு என்ன பண்ணோம் இருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் சிந்தையை கரெக்டாக இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறது ரீச் ஆகிடும் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்போ மாம்சத்துக்குரியவர்கள் யார், ஆவிக்குரியவர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த 2 பாயிண்ட்டை தான் ரொம்ப சுருக்கமாக சொல்லி தந்துடுறேன். சரி, முதல்ல மாம்சத்தை பார்க்கலாமா, ஆவியை பார்க்கலாமா? நீங்களே சொல்லுங்களேன். மாம்சத்தையே பார்க்கலாமா? ரைட். சரி, மாம்சத்தையே பார்த்துடலாம். முதல்ல மாம்சத்துக்குரியவர் who live according to the flesh. மாம்சத்துக்குரியவர்கள் யாருன்னு வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜன கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. நிறைய பேர் தொடர்ந்து 6 நாள் ஜபம் நடந்துருக்குது. அது ஆவிக்குரிய காரியமா அல்லது மாம்சத்துக்கு காரியமா? ஆவிக்குரிய காரியம். ஆவியில் பலப்படுறதுக்காக தான் நம்ம இந்த வருஷம் கடைசியில் தேவ சமூகத்தில் உட்காந்து நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம ஆவிக்குரிய ஒரு ஜெபத்தை வைத்திருக்கிறோம். இதை வேண்டாம் அப்படின்னு தள்ளிவிட்டு நியாயமான தடை, ஒருவேளை நாங்கள் நைட் ஷிஃப்ட்டில் போனோன்றவங்கள நான் சொல்ல, அது உங்களுக்கு ஆண்டிருக்கும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆளுங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி போயிடுறானுங்க. அது என்னான்னு எனக்கு புரியல. அவங்கள எத்தனை வந்து விட்டுட்டு இவங்க திரும்பின்னு போயிடுறான் வீட்டுக்கு. அப்போ இவங்க ஆவிக்குரியவங்களா மாம்சத்துக்குரியவங்களா? அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது குழந்தைங்களா கிடணும். இன்னும் வந்து வளர்ச்சியே இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 10 வருஷம் ஆகிருக்கும், ஒரு 5 வருஷம் ஆகிருக்கும், 15 வருஷம் ஆகிருக்கும். ஆனால் இன்னும் எப்படி இருக்கிறாங்க? குழந்தையாகவே இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து 20 வயசு ஆகிப்போச்சு அதுக்கு. ஆனால் அது இன்னும் குழந்தையாகவே நம்ம எங்கள் மிச்சல் ஓடுறான். அதேமாரி ஓடி நிற்கிறதாக்க எப்படி இருக்கும்?
எப்படி இருக்கும் அந்த குழந்தை 20 வயசில்? நம்மளுக்கு வெறுப்பாக இருக்குமா இல்லையா? கூப்பிட்டு காதில் ஒன்று கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? டேய் என்ன நீ இவ்வளோ வயசாகிடுச்சு உனக்கு இன்னும் இப்படி ஓடிக்கணும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன், கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? வளர்ச்சி இல்லை. இப்போ அது மாதிரி தான் ஆவிக்குரிய காரியங்களில் நிறைய பேர் 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, ஜெபம் பண்ணிடணும், தலையாடுறது, பாட்டு பாடுறியா, தலையை எப்படி ஆட்டிடுறது. ஏன் என்னத்தான் நீ பண்ணின்னுக்கிற? குழந்தையாவே கண்டியானா உன் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு வளர்ச்சி வரணும். அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் என்ன கொடுத்தேன்? பாலை கொடுத்தேன். இன்னமும் 20 வயசு ஆகியும் பாலையே குத்துன்னு இருப்பாங்க. 20 வயசு ஆகிடுச்சானா என்ன பண்ணோம்? வாரி கறி மீன் தின்னமா தின்னக்கூடாதா? அது வேறு அடிக்கணும். இல்லை வா ராஜா உனக்கு பால் ஊற்றுறேன், 20 வயசில் பால் ஊற்றுறேன். நம்ம சபையில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. தயவுசெய்து தெரிஞ்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாக என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். இன்னும் நீங்கள் பாலை குடிச்சிக்கினே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பலன் இருக்கும்? அவங்கள குறித்தா வேதம் சொல்லுது, அவங்க யார்? இவங்க மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கு. ஆனால் வேலைக்கு மட்டும் கரெக்டாக போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு கரெக்டாக கார்டு அடிப்பாங்க, சம்பளம் கொடுக்குறானான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அது மாம்சத்தை பிரியப்படுத்தணும். என்ன பண்ணுது? துட்டு எதுன்னு பண்ணலாம், பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? தொடப்பட்டி எதுன்னு நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய சிந்தை, செயல் ஆவிக்குரிய சிந்தை மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தையிலேயே எவ்வளோ காலம் வாழ்ந்து இருக்க போகிறார்? இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இந்த வேத வசனம் 100க்கு 100 உண்மை உள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதில் என்ன நடக்குதோ அதுதான் இன்றைக்கி உலகமே நடந்து கொண்டிருக்குது. இதை காண்கிற நாம் என்றைக்கோ ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு அப்படியே அந்த குழந்தையாவே அப்படியே உட்காந்து இருந்தியானா என்ன பிரயோஜனம்? ஒரு வளர்ச்சி வர வேண்டும். நாளுக்கு நாள் என்ன பண்ணோம்? ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட வேண்டும். மாம்சத்தையே சிந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த மாம்சத்துக்குரியவங்க யாருன்னு இங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறான். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய், ஆமாம், எதுலேயும் கலந்துக்கவே மாட்டேன். சபையை அந்த ஆவிக்குரிய காரியம்னா எனக்கு வேணாப்பா, ஏதோ மேற்போங்க அப்படி வந்து அப்படி பண்ணு. இவங்க யாருன்னா பொறாமைக்காரனுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பொறாமை. ஆங்கிலத்தில் அதை என்ன சொல்கிறாங்க? ஜெலஸ், பொறாமை. அதை இன்னும் ஆக்ஸ்போர்டில் அது என்வி அப்படின்றான். என்வி, ஜெலஸ், பொறாமை. இன்னொன்று வாக்குவாதம். எப்பா பாரு, வாக்குவாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, சண்டை போடுறதுக்கு. எதையும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. புரிஞ்சதை புரியாத மாதிரி ஆக்டிங் கொடுப்பாங்க. வாக்குவாதம். மூன்றாவது பேதகங்கள். பேதகம்னா டிவிஷன்ஸ். ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்க முடியாது, ஒரு ஐக்கியத்தில் வர முடியாது, ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு ஒருமானம் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு டிவிஷன். நம்ம இப்படி இருக்கலாம், நம்ம 4 பேரை சேர்த்துக்கின்னு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு குரூப் சேரலாம். இப்படி டிவிஷன்ஸ். இவங்கெல்லாம் குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் யார்? இவங்க
மாம்சத்துக்குரியவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரியவர்களுக்கு அந்த சிந்தை வராது. எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, என் ஆண்டவர். அதனால தான் வேதம் சொல்லுது, அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை இல்லை. இருக்குதா? 1 Corinthians 13 அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துட்டாக்கா அவனுக்கு பொறாமையே வராது. ஆண்டவராக இயேசுவை அன்னைக்கு பிலாத்து அவன் சொல்கிறான், அவன் அறிந்து கொண்டான். நீங்கள் மத்திய 27 மார்க் 13 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்கே பிலாத்து ஆண்டவராக இயேசுவை அவர்கள் பொறாமையினால் என்ன பண்ணுறாங்க? சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவனை வற்புறுத்துகிறார்கள். பொறாமையினாலே சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் சொன்னதுனால அவன் சொல்கிறான், இவங்க பொறாமையினால் செய்கிறாங்க, அதனால் இவங்க நான் என்ன பண்ணிட்டான், நான் விடுதலை பண்ணணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆனால் அந்த பொறாமைக்காரனுங்க என்ன பண்ணல, விடலை. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறாமை யோசேப்புக்கு அவங்க அப்பா என்ன பண்ணார், நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தார். ஏன்னா அவரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அவன் கூட அந்த அண்ணன் தம்பிகளுக்கு என்ன ஆயிடுச்சு, பொறாமை வந்துடுச்சு. நமக்கு இல்லாமல் இவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் செய்கிறார் அவங்க அப்பா. பொறாமையினால் அவனை என்ன பண்ணாங்க, அவனை அழிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. இன்னும் பொறாமைக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பொறாமையோ எலும்புருக்கி. அதனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படாமல் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஆமென். நாம் எல்லாரும் அன்பினால் கட்டப்பட வேண்டும். குடும்பம் அன்பினால் கட்டப்பட வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பினால் கட்டப்பட வேண்டும். அன்பு அங்கே வந்துட்டா அங்கே என்ன இருக்காது, பம்பே வராது, பொறாமையே அங்கே இருக்காது. அல்லேலூயா. அதனால் சபை என்றால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் பொறாமையற்றவர்களாக இருந்தால் அந்த சபை என்ன பண்ணுவோம், நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏன் போனோம், அதான் பாச கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்களா, அவங்க போய் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். நிறைய பேர் சிந்தை அப்படி மாறிது. வரவங்களே தான் வராங்க ஜபத்துக்கு. வெள்ளிக்கிழமை ஜபமாக வரவங்க தான் வராங்க. நான் கணக்கு போட்டு பார்க்குறேன், புதுசாக எவனும் வரமாட்டாங்க, வரவங்களே வந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சபை என்றால் நாம் என்ன செய்யணும், என் தேவனுடைய சமூகத்தில் நான் ஆசையோடு என்ன பண்ணணும், அப்படியே சமூகத்தில் போகணும், ஓடி வர வேண்டும். அல்லேலூயா. இப்போ மாம்சத்துக்குரியவர்கள் யார் என்றால் இங்கே சொல்லப்படுது பொறாமையும் வாக்குவாதம். எது கட்டாலும் வாக்குவாதம் பண்ணின்னு, ஒரு சின்ன சின்ன காரியம் என்ன கூட வரும் வாக்குவாதம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அன்பு இருந்தாக்கா அங்கே என்ன வராது, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இடமே இருக்காது. அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணுமா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு என்ன இருக்காது, பொறாமையே இருக்காது, எல்லாத்தையும் நம்பும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இதுதான் அன்பு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம பொறாமை வாக்குவாதம் இருக்கக்கூடாது. 3வது பேதகங்கள் டிவிஷன்ஸ், பிரிவினை ஆவிகள். ஒற்றுமை, இவர்கள்னா இன்னொருத்தர் இடத்துல போயிடலாம், இந்த சபைலாம் இன்னொரு சபைக்கு போயிடலாம். இது என்ன ஆவி, அது பிரிவினை உண்டாக்குற ஆவிகள். ஒரு சபையில் நீ நாட்டப்பட்டால் தான் நீ எப்படி இருப்பாய், செழித்திருப்பாய். சபையில் நாட்டப்பட வேண்டும். எனக்கு கர்த்தர் கொடுத்த சபை, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன், அவர் இடத்துல நான் இருப்பேன், இங்கே இருந்தால் தான் என்னை கர்த்தர் செழிக்க வைப்பார் என்று ஒவ்வொரு விசுவாசியும் தம் இருதயத்தில் என்ன பண்ணோம், தீர்மானத்தோடு கூட வாழ வேண்டும். பிரிவினை வரக்கூடாது நமக்குள்ள. பேதகங்கள், இவர் இல்லைன்னா இன்னொரு சபை, அங்கே ஒரு பாஸ் இருக்கிறார், இங்கே ஒரு பாஸ் இருக்கிறார்.
நீ போவ, ஆனால் சீர்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை எங்கே கர்த்தர் நட்டு வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்? நாட்டப்பட வேண்டும். அங்கேருந்து நீ மரமாய் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அதில் தான் நீ செழித்திருப்பாய். வேதம் சொல்லுது, நான் சொல்லப்பா, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருக்கேன். இந்த சபையை விட்டு நாங்கள் அங்கே போகிறோம் எங்கே போகிறோன்னா போவேன். ஆனால் எங்கே போனாலும் நீ என்ன பண்ண மாட்ட? போய்கிறது அங்கேருந்து இன்னொரு இடம் போவேன், அங்கேருந்து இன்னொரு இடம் போவேன். தயவுசெய்து நாம் மாம்சத்துக்குரியவர்களாக அந்த சிந்தையை நம்ம என்ன பண்ணால் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். என் தேவனுக்காக நான் வாழுவேன். ரெண்டாவது, ஆவிக்குரியவர்களை குறித்து ஒரு சில வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரியவர்கள் யாருன்னாக்கா, இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? அங்கே சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும். ஆமென். ஆவிக்குரியவன் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த ஆவிக்குரியவன் யாருன்னா, கிறிஸ்துவின் சிந்தை இல்லை, கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவன். அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவங்க. கிறிஸ்து சிந்தை என்னது? எல்லாருக்கும் தெரியல. கிறிஸ்து யார்? தன்னுடைய பகைஞனை கூட அவர் என்ன பண்ணாராம்? நேசித்தார். இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு அவருக்கு நல்லா தெரியும். என் சிநேகிதனே சொன்னாரா இல்லையா? அவரை காரி துப்புறானுங்க, கன்னத்தில் அரையிறானுங்க, என்னென்னவோ பரியாசம் பண்ணுறானுங்க. அவனுங்கெல்லாம் பார்த்து என்ன சொன்னார்? பிதாவே, இவர்கள் என்ன பண்ணுங்க, மன்னி, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்யும். ஒரு சின்ன சின்ன காரியெல்லாம் புசு புசுன்னு கோபம் வந்துடக்கூடாது நம்மளுக்கு. நம்ம நிதானமாக கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். அவங்க தான் ஆவிக்குரியவங்க. கிறிஸ்துவின் சிந்தை. ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா நல்லா தெரியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன்னா, யாரும் வந்து அவன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னா, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் செஞ்சேன். நான் என்ன பண்ணுவேன்? அவன் செஞ்சது நல்லா இருக்குது, சரி செஞ்சு போகிறான் அப்படி நினைக்கணும். என் கண்ணில் வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவன் கண்ணில் இருக்கிற அப்படி காட்டுறது. அவன் தான் பாவி. மீதி 3 என்ன பண்ணுது? என்ன காட்டுதா இல்லையா? ஒன்று தான் அங்கே காட்டுது, மீதியெல்லாம் என்ன காட்டுது? முதல்ல தன்னைத்தானே என்ன பண்ணோம்? நிதானித்து பார்க்க வேண்டும். மற்றவங்க செய்த தப்பிய அந்த சின்ன துரும்பியை பார்த்துருக்காது. உன் கண்ணில் என்ன இருக்குது? பெரிய உத்தரமே இருக்குது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னாக்கா, மற்றவங்களையே யோசிக்கிறது, மற்றவங்களையே பார்க்குறது, பாயிண்ட் பண்ணுறது. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, அவைகள் நீயே செய்கிறபடினாலே கோபாக்கினையே நீ அதிகமாக என்ன பண்ணுற? குவித்து கொள்ளுகிறாய். மற்றவங்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நமக்கு நீ யார்? வேத சொல்லுதா இல்லையா? மற்றவங்களுடைய குற்றத்தையே ஒரு சிலர் பார்த்துனே இருக்குது. அவங்க இப்படி இல்லை, அவங்க இப்படி சரியில்லை. ஏன் அவங்கள போய் பார்க்குற? அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். நம்மளை என்ன பண்ணோம்? முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? உன் இதயம் உன்னை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ பரிசுத்தவான். நீ யார்? நீ நீதிமான், நீ பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம இதயமே நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய இதயம் நம்மளை என்ன பண்ணோம்? நீ பரிசுத்தவான், நீ யார்? நீதிமான் அப்படின்னு சொல்லணும். சாட்சி 3 சாட்சி இருக்குது. தேவனுடைய சாட்சி, நமக்கு மன சாட்சி, இந்த உலகத்தாருடைய சாட்சி. அப்போ நம்ம
ஒவ்வொருவரும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம். அதனால தான் உலகத்தில் கூட பாடினா உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் ஒரு பாட்டு பாடுறோம். உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் என்ன பண்ண, முதல்ல நான் யார், நானும் அந்த தப்பு செஞ்சேன், என் பாவத்தை கர்த்தனை பண்ணிட்டாரு, மன்னித்தாரு, சரி என்ன பண்ணுறது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, அந்த பாவத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் தான் யார், ஆவிக்குரியவர்கள், ஸ்பிரிச்சுவல் மேன். இன்றைக்கி நிறைய பேர் என்னன்னா இவங்க செய்கிறதெல்லாம் அப்படியே மூடி என்ன பண்ணுறது, கூட போட்டு கவுத்து வச்சுருது. மற்றவங்க செய்கிறதெல்லாம் மரம் தூக்கி போட்டு வச்சுன்னு திரும்ப உனக்கு அப்படி காட்டுறது. இது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளுக்கு லாக்கியே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா மற்றவங்களுடைய காரியத்தையே நம்ம பார்த்துட்டு கூடாது, நம்மை நாம் என்ன பண்ணோம். அதனால தான் அந்த தாளத்தில் கையெடுத்துக்கு முன்னாடி நம்ம வைக்க போகிறோம் திருவிருந்து, அதில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே என்ன பண்ணோம், நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2:12 வாசிங்களா, அங்கே கூட நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆவியை கொஞ்சம் செக் பண்ணிக்கினே இருக்கணும். நம்ம ஆவி உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது என்ன இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுற ஆவி தான் பரிசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவிக்கு தான் அது வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாது. எப்படி குழந்தை பேசுகிற மாரி அது பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது என்ன இல்லாவே அது அசுத்த ஆவி. இந்த ஆவி எப்படி நீ கண்டுபிடிக்கணும்னா இதுதான், நீ பரிசுத்த ஆவியில் பேசுகிறியா அசுத்த ஆவியில் பேச நீயே தெரிஞ்சிக்கலாம். அதை நம்ம பேசுறதுனால நான் பரிசுத்த ஆவியில் குதிக்கிறேன் அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுமா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணோம், அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் பிதாவினால் உண்டான ஆவி. சும்மா கச்சாங்க பச்சாங்க காக்கிக்கு பூரின்னு பேசுகிறதெல்லாம் என்னது, அது அசுத்தாவி. அதனால் அசுத்தாவியா பரிசுத்தாவியா நம்ம நாமே செக் பண்ணிக்கொள்ளணும். அதனால தான் இங்கே சொல்கிறோம், நாம உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சரியாக நமக்கு நினைப்பூட்டுவார். டாய் நீ செய்கிறது தப்பு, என்னை எத்தனையோ மாரி பட்டார்னு கொடுக்குற மாரி சொல்லுவார். ஏதாவது தேவையில்லாத கோவப்பட்டேன்னா நான் கூட நிறைய சொல்லிக்கிறேன். தேவையில்லாத கோவம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கே, முட்டாள எதுக்குடா கோவப்படுறேன்னு வரும். அப்போ தான் எனக்கு தெரியும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் மன்னிச்சிருப்பா. அந்த சிந்தை வரணும். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார், எதுக்காக கொடுக்குறார், நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த பாதையில் நம்ம நடக்கும்போது, அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். 2வது சாட்சியாக வாழணும், சாட்சி இருக்கணும். நம்மளை பார்த்து அநேகர் சாட்சி சொல்லணும், இவர் தேவ ஆவியை பெற்ற மனிதன் அல்லது தேவ ஆவியை பெற்ற மனுஷி என்று நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி இல்லாத ஆவியை பெற்றன்றதெல்லாம் அது தேவனுடைய ஆவி அல்ல, அது அசுத்த ஆவி. சாட்சி இருக்கணும். நாளுக்கு நாள் நம்ம சாட்சியை மாறிக்கொண்டே இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியாருடைய வேலை. நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நீ நாளுக்கு நாள் எப்படி இருக்கணும், சாட்சியாய் வாழ வேண்டும். அநேகருக்கு முன்பாக சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம மற்றவங்களோட குறை சொல்லிக்கணும், மற்றவங்கள குற்றம் சொல்லிக்கணும் அப்படி வாழறது சாட்சி கிடையாது.
உன்னை நானே என்ன பண்ணோம், என்னை நானே நிதானித்து அறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், நீ பண்ணுறது தப்பு, இதை நீ செய்யாத, இதை செய், நீ இப்படி போ, இப்படி போகாத, கரெக்டாக சொல்லுவார். அதுக்கு உடனே ஏசப்பா ஆமேன். தாவீது ராஜா அவன் அப்படி தான், அவன் தப்பு பண்ணிடுறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை உணர்த்தும் போது உடனே சரண்டர் ஆகிட்டான். ஒரு தரம் தப்பு பண்ணிட்டான், சரண்டர் ஆகிட்டான். ஆண்டவரே, நிலவரமான ஆவி எனக்குள்ள என்ன பண்ணுங்க, சிருஷ்டி ஆண்டவரே. சொன்னா இல்லையா, உங்களுடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியில் நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறது தான் ஆவிக்குரியவர்கள். இப்போ மாம்சத்துக்குரியவங்க யார், ஆவிக்குரியவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சேப்பா, முடிச்சலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுது, இதுலேயே இந்த 1 கொரிந்தியர்லேயே 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜென்ம சுபாவம் உள்ள ஜென்ம சுபாவமான தேவனுடைய ஆவிக்குரியவைகளை பெற்றுக்கொள்ளார். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் ஆமென், அவைகளை அறியவும். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜென்ம சுபாவமான மனுஷன், ஜென்ம சுபாவம், ஒரு மனுஷனுக்குள்ள ஜென்ம சுபாவம் வரும். ஜென்ம சுபாவம்னா அவன் பிறப்புலேருந்தே ஒரு சுபாவம் அவனுக்குள்ளே இருக்கும். மாற்றிக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஜென்ம சுபாவமான மனுஷன், இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனை கொடுத்து அது ஆங்கிலத்தில், but the natural man does not receive the things of the Spirit of God. நேச்சுரல் மேன்னா ஜென்ம சுபாவம். நான் என் பாலிசி இப்படி தான்பா, என்னை யாராலும் என்ன பண்ண முடியாது, என் பாலிசி இப்படியே தான் இருப்பேன், மர்ச்சையினே தான் நான் இருப்பேன், நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன், ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பேன். இது ஜென்ம சுபாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாம்சத்துக்குரிய காரியம். அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் இல்லை. கிரைஸ்ட் என்றால் சி எப்படி இருக்குது, வளைஞ்சு கொடுக்குது. கிரைஸ்ட் எப்பொழுதும் என்ன பண்ணார், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணார், தாழ்த்தினார். ஐ என்னது, ஐ அப்படி இருக்குதுல்ல, இதுதான் ஜென்ம சுபாவம். இந்த ஐ என்ன பண்ணோம், சியா மாறிடணும். இந்த நான்ன்றவங்கள ஆண்டவரே என்ன பண்ணவர், எதிர்த்து நின்றுவார். நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், சியா மாறிடணும். சி என்னது, வணைந்து கொடுக்குதல். அல்லேலூயா. இறங்கி போதல், ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கி போகணும், ஒவ்வொரு காரியத்திலும் தாழ்மையாக இருக்கணும். தேவ சமூகத்தில் வந்தால் தாழ்த்த வேண்டும். ஒரு சில ஆளுங்க அப்படியே நிமிந்து அப்படியே இருமாப்பாக இருப்பாங்க. இந்த இருமாப்பு இருக்கக்கூடாது. இருமாப்பு இல்லாமல் எப்போதும் தாழ்மையோடு இருக்கிறவங்க ஆவிக்குரியவர்கள். அந்த நான்ற ஒரு அகங்காரம் இருக்குது, அது யார், மாம்சத்துக்குரியவங்க. இந்த ஜென்ம சுபாவம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே வேதம் சொல்லுது, ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண மாட்டான், ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நம்ம சபையில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆவிக்குரிய காரியங்களை நிறைய சொல்லி கொடுத்துனே இருக்கிறோம். ஆனால் அவன் அந்த ஜென்ம சுபாவம் அப்படியே உள்ள உட்காந்து, ஆமாம் அவர் எப்போ பாரு இப்படி தான் சொல்லுவார், அவர் எப்போ பாரு அப்படி தான் சொல்லின்னு இருப்பார். நம்ம ஏன் சரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயின்னு இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரியவைகளை என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அந்த ஜென்ம சுபாவம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஆவிக்குரியவளை எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றுமா? பைத்தியமாக தோன்றும். பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை என்ன பண்ண மாட்டான்? அறியவும் மாட்டான். பாஸ்டர் அங்கே போனால் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ண சொல்கிறாருப்பா. நம்ம ஏமா போனோம்? பாஸ்டர் என்ன பண்ணுறாராம்? ஜெபம் பண்ண சொல்லிடுறாரு. ஐயோ, முன்னாடி போய் உட்காந்து அவர் நம்மளை பார்த்து ஜெபம் பண்ண சொல்கிறாரு. வளர்ச்சி இருக்கணும். ஜெபம்னு சொல்ல முடியாது, வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அதான் வளர்ச்சி. பின்னாடியே ஒதுங்கின்னு போகிறது என்னது? மாம்சமா ஆவியா? எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா?